கொஞ்சம் கோல்டு அதிகமாவே கொண்டான்னு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்தோம், அது கோல்டு பிடிச்சிச்சு. ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. குட்டி சர்ப்ரைஸா இருந்தாலும் அது ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ். அடே இவ்வளவுதானே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நல்ல விஷயம் கார்த்தி, இப்படிதான் இருக்கணும் கார்த்தினா சில பேர் சொல்லலாம். நேத்தே ஃபுல்லா விளாக் எடுக்க வேண்டியது. நேற்று ஒரு குட்டியோண்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேற்று தான் நடந்துச்சுன்றதுலாம் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குர்தா வந்து பாத்தீங்கன்னா அழகு பொட்டிக்ல வாங்கியிருந்தேன். என்னுடைய வார்ட்ரோபை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரோ ஃபுல்லா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி ரெகுலரா கொடுக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. இந்த சம்மருக்கு வந்து சம்மர் கம்ஃபர்டபுளா அண்ட் இந்த வீட்டுக்காக நாங்க போறது வரது, புது வீடு கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு வேலை எல்லாம் இருக்கிறதுனால போயிட்டு வரது, ரெகுலரா வெளில போற வேலை இருக்கனால வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்காம வெளில போற மாதிரி ட்ரெஸ், அதுவும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும், கம்மி பட்ஜெட்ல இருக்கணும்ன்றதுக்காக 565 குர்தாஸ் நிறைய வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 600 சம்திங், 700, 800 இந்த ரேஞ்ச்ல எல்லாத்துலயுமே அழகு பொட்டிக்ல வாங்கியிருக்கேன். குர்தாஸ் மட்டும், குர்தா துப்பட்டா மட்டும், அப்புறம் குர்தா துப்பட்டா பேண்ட் மூணும் சேர்ந்த மாதிரி செட். இந்த மாதிரி நான் 3 காம்போல அப்படியே மொத்தமா இருக்கிற எல்லா கலர்ஸுமே 10 கலர்ஸ் இருக்குன்னா ஒரு 8 கலரை தூக்குடா அப்படின்ட்டு, சிலதெல்லாம் 15 கலர் இருந்தது, அது ஒரு 13 கலரை தூக்குடா அப்படின்னு சொல்லி நானும் அக்காவுமே அவங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஸோ 2 பேருமே எங்களோட வார்ட்ரோப்ஸ்ல புது ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா பட்ஜெட்ல கிடைச்சிருச்சு. அந்த குர்தாஸ்லாம் டக் டக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த குர்தா ஒண்ணு, அடுத்தது இந்த பிங்க். இந்த குர்தாஸ் எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினது, என் ஃப்ரெண்டுன்றதுனால ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நான் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு 100 வீடியோ போட்டிருக்கேன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எனக்கு ஒன்றும் அங்கிளோ இல்ல சொந்தக்காரங்களோ அண்ணனோ தம்பியோ அப்படி கிடையாது. எனக்கு அங்க போறேன், நான் வாங்குறேன், அக்கா இந்த குர்தா எங்க வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க, அங்க பிடிச்சிருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், பிடிக்காததை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நான் போடுற குர்தாஸ் எல்லாம் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ரீசெண்டா நான் நிறைய விரும்பி வாங்குறேன். ஏன்னா என் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, துவச்சு ரெகுலரா போட எனக்கு வசதியா இருக்கு. நான் எல்லா கடையிலயும் நான் சொல்ற ரேட்டை விட உங்களுக்கு கம்மியா குவாலிட்டியா வேற எங்கேயாவது கொடுத்தா எனக்கு சொல்லுங்க. நான் வாங்கி பார்த்து நல்லா இருந்தா நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால சத்தியமா கிடையாது. நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு சொல்றேன், வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. யாரையும் நான் இங்க போஸ்ட் பண்ணல, இதை வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் நான் வீடியோஸ் இதெல்லாம் போடுவேன். போடும்போது எங்க வாங்கினீங்கன்னு கேட்பீங்க, நான் மறந்துடுவேன். அதனால முன்னாடியே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? பிங்க் ஒண்ணு. இப்ப நான் காட்டுறது எல்லாமே 565 குர்தாஸ். நான் வந்து சிலதுதான் காமிக்கிறேன். இதுலயே நான் சொன்ன மாதிரி மொத்தமா நான் வாங்கியிருக்கேன். ஒரு சும்மா 4-5 கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கலந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 565 குர்தாஸும் 600 சம்திங் குர்தாஸும் கலந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் மொத்தமா லாட்ல வாங்கினதுனால எனக்கு சரியா தெரியும். நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து எக்ஸல். எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தெரிஞ்சுங்களா? நல்ல லூஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சரிங்களா? வயிற்று பகுதிக்குள்ள லூஸா இருக்கும். ஒரு சைஸ் சின்னதா போட்டு அப்படியே ஃபிட்டா கச்சுன்னு இறங்கும். ஆனா நான் வந்து ஃப்ரீயா இருக்கணும் வெயில் காலம் அப்படின்றதுனால ஒரு சைஸ் பெருசு போட்டிருக்கேன். எக்ஸல் எனக்கு கரெக்டா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. அடுத்தது இது அடுத்து 3 பீஸ் செட் கொடுத்தா இந்த மாதிரி நல்லா லாங்கா இருக்கும். நான் ஷார்ட்டான பர்சன்ட்னால லாங்கா இருக்கு. கேரமல் எல்லாம் ஹைட்டா இருப்பாங்க, அவங்களோட ஷோல்டரோட லைட்டா தான் நான் ஹைட்டா இருப்பேன். அந்த அளவுக்கு தான் இருப்பேன். அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும், எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன் அக்காவுக்கும் கரெக்டா இருக்கும், அக்காவுக்கு இந்த ஹைட். ஸோ இது வந்து பிளாக் கலர் வித் இந்த மாதிரி குர்தா, பேண்ட், துப்பட்டா வருது. துப்பட்டா நார்மலா சாதாரண ஷிஃபானா இல்லாம இந்த ஸ்ட்ரைப்ஸ் போறது ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்தது இந்த மாதிரி நல்லா லாங்கா பெருசா சூப்பர் துப்பட்டாவோட வருது. அடுத்தது இந்த குர்தாவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கு. இதுலயே 2 கலர்ஸ் இருந்தது, 2 கலருமே நல்லா இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். பேண்ட், துப்பட்டா, இது எதுவுமே இப்ப உங்களுக்கு ஸ்டாக்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது பேண்ட், இது துப்பட்டா அண்ட் இது குர்தா. இது வந்து பேண்ட்டுங்க. டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கீழே பார்டர்ல மட்டும் இந்த மாதிரி வரும். இது துப்பட்டா, ஷிஃபான் துப்பட்டா. பார்டர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி பார்டர் வந்து பண்ணிருப்பாங்க. அதோட குர்தா வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் பிளாக் காமிச்சல அதே மாதிரியே தான், இது கலர் மட்டும் வேற. இங்க கீழே அதே மாதிரியே டிசைன் வந்துடும். பேண்ட் இது துப்பட்டால ஸ்ட்ரைப்ஸ் போனது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கும். அதோட டாப் பாத்தீங்கன்னா இது. சீரியஸ்லி இதுலயே நிறைய கலர்ஸ் ஆன்லைன்ல நான் லைவ் பார்க்கும்போதே செக் பண்ணும்போது அது சாரிடா ஸ்டாக் தீந்து போச்சுடா அப்படின்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. எனக்கே கிடைக்காது. ஃப்ரெண்டு தானே, எனக்குன்னா கிடைக்கணும்ல, ஆனா எனக்கே கிடைக்காது. ஏன்னா நானும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மாதிரி தான். கேரமல் வந்து ஏன்டா வீடியோல காமிச்சிங்க, அதே குர்தா தான் வேணும்னு கேக்குறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி அவங்க பெரிய ஷாப் வச்சல சின்ன பொட்டிக் தான் வச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது நான் பார்க்காம டக்குன்னு வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா அவங்களால திருப்பி ரீஸ்டாக் பண்ணி கொடுக்க முடியறதெல்லாம் பண்ணி தருவாங்க, சிலதெல்லாம் முடியாது. கிடைக்கும் போதே வாங்கிக்கணும் தான் நான் வாங்கிக்கிறேன். இப்ப இதே போய் கேட்டீங்கன்னா அவங்களால ரீஸ்டாக் பண்ணி தர முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஸ்டாக்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. சோ வேற தான் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு பாக்குறது அடுத்த மாசம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. நீங்க உங்களுக்கு புதுசா நீங்க வீடியோ பார்த்து பிடிச்சதை நீங்க வாங்கிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே ஹால் போட்டிருக்கேன், போய் பாத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட முடியும். அதனாலதான் அழகு பொட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீரியஸ்லி நான் வாங்கின ட்ரூ ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நேற்று சூப்பரான ரெசிபி நான் ஒன்று ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். நேற்று என்ன நடந்துச்சு பார்த்துட்டு வந்துருங்க.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுடைய பால்கனியில் இருக்கக்கூடிய செடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒயிட் கலர்ல அது நிறைய வந்துருச்சு. ஒரு மாதிரி அது ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்காகவே வேப்பனெல்லாம் கலந்து தண்ணியில அடிக்கிறதுலாம் அடிப்போம். ஜி வந்து அதுக்குன்னு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து 2 நாள் முன்னாடி தான் அடிச்சாங்க. அது அந்த மண்ணில் அப்படியே விழுந்து வெள்ளையா அப்படியே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச செடியில பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரெகுலரா நம்ம டெய்லி அதுக்கு பூச்சிக்கு மருந்து அடிக்க கூடாது இல்லையா. ஒரு நாள் அடிச்சுட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸா நான் தண்ணி அடிச்சு விட்டுருவேன். ஏதாவது இருந்ததுன்னா கூட அது கீழே விழுந்துரும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திருப்பி மருந்து அடிக்கிறதோ வேப்பன் அடிக்கிறதோ அடிக்கும் போது சரியா இருக்கும். நான் ஸ்ப்ரே பண்ற பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அகாரோ எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் பாட்டில். இந்த மாடல் எலைட். இது 2 லிட்டர் கெபாசிட்டி பாட்டில். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரே பண்ண முடியும். இதுல அதுக்கான பவர் பட்டன் நீங்க கொடுத்திருக்காங்க. சைட்ல சி டைப் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது கூடவே கேபிளும் தந்துடுறாங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டும் இது கூடவே கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டியும் இதுக்கு வருது. ஒரு தடவை சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 2.5 hours வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுல வாட்டர் ஃபில் பண்றதுலாம் ஈஸியா, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ற மாதிரியே இதுல ஈஸியா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் நாசிலும் வருது. நாசில ட்விஸ்ட் பண்ணி நம்ம வைட் ஏரியா இல்லனா லாங்கர் ரீச்க்கு ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். பழைய டைப்ல பம்ப்ல எல்லாம் வரும் பாத்திருப்பீங்க, அந்த பூச்சி மருந்துலாம் அடிக்கிறதுக்கு. பம்ப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவோம், திருப்பி பிரஷர் போயிடும், திருப்பி நம்ம வந்து பம்ப் பண்ணுவோம், ஸ்ப்ரே பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது ரொம்பவே ஈஸியா இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி அந்த நாசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்ப்ரே வருதுன்றத காமிக்கிறேன் பாருங்க. இது இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் வாட்டரிங் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஹோம் கிளீனிங்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோவோ, ஜன்னல், கிளாஸஸ், மிரர்ஸ், கிச்சன்ல இருக்கக்கூடிய டைல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். சோ மேனுவலா லிவரை பிரஸ் பண்ணியோ இல்ல நான் சொன்ன மாதிரி பம்ப் பண்ணியோ இல்லாம ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரே பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நான் வீடியோல காமிச்ச மாதிரி நாசில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரே பண்ற மாதிரி கொஞ்சம் டார்கெட் பண்ணி ஷார்ப்பா லாங் ரீச்சுக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்ல ஃபோர்ஸா அடிக்கணும்னா அடிக்கலாம். அந்த பூச்சி எல்லாம் டார்கெட் பண்ணி நம்ம இலைக்கு நடுவுல எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பூச்சி வர காலகட்டம் வரும்பொழுது வேப்பனை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது, இல்ல அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ் வந்து அடிப்போம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மருந்து வந்து போடுவாங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு யூஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், அது பாட்னு தண்ணி வந்து அடிச்சிடுது. நிறைய பேருக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். வெளியில இருக்கக்கூடிய செடியா இருந்தா நம்ம வந்து அதுக்குன்னு ஓஸ் பைப் வச்சு ஈஸியா அடிச்சிடலாம். பால்கனில வந்து நம்ம செடிங்க வளர்க்குறோம், வீட்டுக்குள்ளேயே இன்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்போம். அது கொஞ்சம் யூஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். பார்த்து கார்டனிங்க்கு நான் அவ்வளவு பொருள் வாங்குறோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்லயும் இருக்கு, யூஸ் பண்ண அவ்வளவு ஈஸியாவும் இருக்கு. ஈஸியா அமேசான்லயே நம்ம ஆர்டர் போட்டு இதை வாங்கிக்க முடியும். இன்னொரு பால்கனில 2 செம்பருத்தி செடி வச்சிருந்தேன். அதுல ஒரு செம்பருத்தி செடி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி வந்து மொத்தமா சாப்பிட்டுருச்சு. நல்ல வேளை ஒரு செடியை நான் காப்பாத்திட்டேன். இப்ப ரெகுலரா நான் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நான் பாத்துக்கிறேன். அதனால எல்லா செல்ல குட்டிஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த ஒரு காலியான தொட்டியில மட்டும் இப்ப என்ன செடி வைக்கிறதுன்னு யோசனையாவே இருக்கு. சீக்கிரமா நம்ம நிலத்துல நிறைய செடி வைக்கலாம். பழங்கள், காய்கறிகள்னு எல்லாமே நம்ம நிலத்துல வைக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல தான் நிலம் இருக்கு. அதை பத்திலாம் நான் காமிக்கிறேன் வீடியோல, வாங்க பாக்கலாம். இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அமேசான்லயே நீங்க வாங்கிக்க முடியும். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் ஜிமெயில தண்ணி அடிச்சு அப்படி விளையாடிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு சூப்பரான சமையல் தான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன். எடிட்டிங் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 2-3 நாள் பிஸி ஒர்க் இருந்தது. அந்த குட்டி சர்ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஒரு காலிஃபிளவர் இருந்தது. அதுல பாதி காலிஃபிளவரை பஜ்ஜி மாதிரி போட்டுலாம், மீதி பாதி காலிஃபிளவரை உரிச்ச பச்சை பட்டாணி இருக்கும் இல்லீங்களா, அதுவும் மீதி பாதி காலிஃபிளவரும் சேர்ந்து ஒரு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னுட்டு, அதுவும் கடலை மாவு, தயிர் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி. இது வந்து நார்த் இந்தியால கொஞ்சம் வேற மாதிரி கிரேவியா செய்வாங்க. நான் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட என்னோட ஸ்டைலுக்கு செஞ்சிருந்தேன். சுடுதண்ணில போட்டு கிளீன் பண்ணி நம்ம காலிஃபிளவர் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்குள்ள இங்க நான் ஒரு தாளிப்பு போட்டுட்டு இருந்தேன். அந்த தாளிப்புல கையில அப்படியே எண்ணெய் தெரிச்சிருச்சு. ஒரே எரிச்சல் எனக்கு. ஜி வேணாம் அப்படியே எடுத்து வைன்னு சொன்னாங்க. இல்ல கடகரன் 2 நிமிஷத்துல நான் தாளிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடான கடாயில என்ன தாளிச்சிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா, கருவேப்பிலை, பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம், 8 வெங்காயம் போட்டிருப்பேன் நானு. நல்லா பெரிய பழுத்த நாட்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து சுருள வதக்கிடுங்க. கையில அந்த எண்ணெய் தெரிச்சது ரொம்ப எரிச்சலா இருந்தது. நான் போய் தண்ணியில காமிச்சிட்டு வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். தண்ணியில இருக்கும்போது சில்லுன்னு இருக்கு. அந்த தண்ணி காஞ்சிடுச்சுன்னா திருப்பி எனக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருந்தது. பட் அப்படியே நான் கடகடன் முடிச்சிட்டேன். ஜி வேண்டாம் எடுத்து வைன்னு சொன்னாரு. இருந்தாலும் கடகடன் முடிச்சிடலாம், குழந்தை பசியில இருப்பான்னு சமைச்சேன். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து அங்க நான் வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு வதக்கி வச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடலை மாவை ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அளவை வந்து நீங்க மாத்திக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி, தயிர் ஒரு 1/2 கப் ஊத்தி நல்லா லம்ப்ஸ் இல்லாம அடிச்சு வச்சுக்கோங்க. இங்க வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்துருச்சு. இதுல நம்ம காலிஃபிளவரும் பட்டாணியும் சுடுதண்ணில போட்டு வச்சோம் இல்லையா, ஒரு 60% ஆஃப் ஒரு காலிஃபிளவர் பூ தான் இதுல போட்டிருக்கேன். மீதி வந்து நான் பஜ்ஜிக்கு எடுத்து வச்சுட்டேன். சோ அதை சேர்த்து 2 வதக்கிட்டு நம்ம தயிர், கடலை மாவு எல்லாம் கரைச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் இதுல ஊத்தியாச்சு. இது ஒரு 2-3 கொதி வந்த உடனே திக்காயிடும் கடலை மாவு இருக்கிறதுனால. அதனால ஸ்டார்டிங் வந்து நல்லா ரசம் மாதிரி தண்ணியா கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு சேர்ந்து ஒண்ணு போல வரும்போது திக்கா ஆகும். சோ அதனால நான் நல்லா இந்த மாதிரி ரசம் மாதிரி கன்சிஸ்டன்சில விட்டுறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா அங்க கொதிக்கட்டும். இந்த பக்கம் மீதி காலிஃபிளவர் இருந்தது இல்லையா, நம்ம சுடுதண்ணில போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுல பஜ்ஜி மாதிரி நான் சுட்டுட்டு இருக்கேன். இதுல கடலை மாவு, சிகப்பு
சிகப்பு மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அண்ட் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். வேற எதுவுமே போடலங்க. ஆனா சூப்பரா கன்சிஸ்டன்சில அழகா காலிஃபிளவர் பஜ்ஜி வந்திருந்தது. ஒரு ஈடு மட்டும் தான் நான் போட்டேன். அடுத்தடுத்து ஜீனி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த எண்ணெயில என்னால செய்ய முடியல, கை எரிச்சலா இருந்தது. மதியானம் ஒரு சூப்பரான லஞ்சா இருந்தது. ஒரு 3 மினிட்ஸ்ல இந்த குழம்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரா இருந்தது. ரொம்ப டிஃபரெண்டான டேஸ்ட், ஆனா அருமையா இருந்தது. தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தல, ஆனா இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப அருமையா இருந்தது. கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு டிஃபனுக்குலாம் கூட ரொம்ப அருமையா இருக்கும். மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் vlog. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கும் போது பாத்தீங்களா என்ன சுட்டுக்கிட்டேன் பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க அப்படியே புள்ளி புள்ளியா ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலி இது கொப்பளிச்சிருக்கணும். ஜி வந்து உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அந்த பிரதர் வந்து தெரிஞ்சவங்க தான், அவங்க கிட்ட சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எண்ணெய் சுடு சுட தெரிச்சிருச்சுன்னு ஒரு க்ரீம் கொடுத்தாங்க. உடனே வாங்கிட்டு வந்து போட்டேன். கொப்பளிக்கவே இல்லை. எனக்கு உடனே கொப்பளிக்கும், இந்த வாட்டி கொப்பளிக்கவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி குக்கர்ல சுட்டுக்கிட்டது. அது 2-3 லே ஸ்கின் ஃபுல்லா அப்படியே குக்கர் அப்படி ஒட்டிக்கிடுச்சு. பெருசா அப்படி பல்கியா இருந்தது. நான் ஒரு வீடியோல அடுத்தடுத்த வீடியோல தெரியாம இந்த காமிக்காமே மறைச்சுக்கிட்டே எல்லா வீடியோ ஃபுல்லா எடுத்திருப்பேன். தெரியாம தெரிஞ்சிருமா, சாரி இந்த மாதிரி கை தெரிஞ்சிச்சு, இன்கன்வீனியன்ஸா இருந்தா சாரி அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் வீடியோல. ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்கும் போது அப்படி கருவேப்பிலையை போட்டு ஓடுவோம்ல, பயந்து சமைக்கிறோம். இப்ப சுட்டுருச்சுன்னா கூட அதை தூக்கிட்டு ஒரு ஓரம் வச்சுட்டு மெடிசன் போடுறது. அப்புறம் மத்த வேலையெல்லாம் செய்வோம், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமே. டைமுக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போறோம். எவ்ரிடே வி ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர் ஆயிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிதான் நீங்க எல்லாருமே, நீங்களுமே எனக்கு சுடு தண்ணி மட்டும் தான்ப்பா எனக்கு போட தெரியும் அப்படி போட்டுட்டு நான் ஓடி வந்ததுனாலதான் நான் வீட்டு வாசலே தாண்டது இல்லை. பக்கத்துல இருக்க இடத்துக்கு கூட எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போவாங்க. இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நமக்கு நம்மளே இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு இருந்திருப்போம், இவ்வளவுதான் தாங்குவோம் அப்படின்னு இருந்திருப்போம் நம்ம. ஆனா இப்ப நீங்க என்னவா இருக்கீங்களோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்கல்ல. உங்களுக்கு நீங்களே ஆமா நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம்ல அப்படின்னு உங்களை நினைச்சு நீங்களே பெருமையா ஃபீல் பண்ணுங்க. பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. உங்களை நீங்களே எப்பவுமே யூனோ யூ ஆர் த ஒன் உங்களை பார்த்து நீங்களே கண்ணாடியை பார்த்து ஒரு ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தவங்க தான் வந்து உங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்களே பாராட்டிக்கலாம், அது தப்பே கிடையாது. இது ஒரு விஷயம் உங்களுக்காக நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க பேசுற விஷயங்கள்லாம் நிறைய இன்ஸ்பைரிங்கா மோட்டிவேஷனா இருக்குன்னு சொன்னதுனால இந்த சூடு படும்போது நான் அடுத்தது சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா முடிச்சுட்டு வரும்போது எரிஞ்சுது. டேப்ல தண்ணியை காமிச்சிட்டு ஜி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அவரும் சேர்ந்து தான் முடிச்சோம். பட் இப்போ நான் பாத்துக்கிறேன்னா அவருக்கு அந்த ரெசிபி தெரியாது, நான் ரெசிபியை முடிக்கணும். ஸோ தண்ணியில காமிச்சிட்டு சில்லுன்றதா எரியல, அந்த சில்லுனஸ் காயும் போது எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்படியே முடிச்சேன். அப்புறம் பயங்கரமா இருந்துதா, அந்த குட்டி பேட்டரி ஃபேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து க்ரீம் போட்டு விட்டு இப்படி காமிச்சுக்கிட்டே இருந்தது. நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரத்துல சரியாயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பெரிய சூடம் பட்டிருக்கு, சின்ன சூடம் பட்டிருக்கு. பட் நம்ம எங்க இருந்தோம், அந்த குட்டி சுடுக்கி ஐயோன்னு கத்துறாள். இப்பெல்லாம் அதோடய வேலையே செய்யறோம்ல, ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அந்த மாதிரி தானே நீங்களும். ஸோ நீங்களும் பெட்டர் பர்சன், இன்னும் நல்லா உங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைச்சேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம நிலத்தை பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுல வந்து என்ன சைஸ், எங்க வாங்கியிருக்கீங்க. அடுத்து 3வது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நிலம் வாங்குறோம். ஒருத்தவங்க அவங்க நம்ம சேனலுக்கு புதுசு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்க. அவங்க ஒரு கமெண்ட் தான், அந்த கமெண்ட் தான் நம்ம சேனல்லயே. அவங்க சொல்லியிருந்தாங்க இடம் வாங்குறோம் அப்படின்னா பக்கத்துலயோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும். இந்த லேண்ட் ப்ரமோட்டர்ஸ்லாம் லேண்ட் விற்கும் போது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. வெரி குட். நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கணும் தான். நான் இருக்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நான் அப்படியே போனேன்னா எனக்கு இந்த சைடு வண்டலூர் வந்துடும், இந்த சைடு அப்படியே போனேன்னா எனக்கு வந்து கேளம்பாக்கம் வந்துடும், இந்த பக்கம் நான் அப்படியே போனேன்னா எனக்கு மேடவாக்கம் வந்துடும். ஒரு டி ஜங்ஷன் மாதிரி, இங்க மேடவாக்கம், இங்க கேளம்பாக்கம், இங்க வண்டலூர். இது 3 ஜங்ஷனும் நடுவுல தான் நான் மாம்பாக்கம்ல இருக்கேன். எனக்கு எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கு. ஒரு ஆர்டர் போட்டா எல்லாமே வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் இருக்கு. நினைச்சா இங்க மால், தியேட்டர்ஸ், 24/7 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், நான் போய் அட்மிட் ஆகி ஒரு ஆபரேஷனே பண்ணிட்டு வர அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துலயே. வேலம்மாள்ல நெக்ஸ்ட் ஜென் ஸ்கூல் நீங்க நான் மேல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 3 நாளா ஸ்போர்ட்ஸ் அது இது நடந்துட்டு இருக்கு ஈவெண்ட். அந்த கிளிப்பிங் நான் இங்க வேணா காமிக்கிறேன். நம்ம மாடியில இருந்து பார்த்தாலே நெக்ஸ்ட் ஜென் நேரா தெரியும். இந்த பக்கம் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அதுலதான் ஷர்வின் படிக்கிறான். SBIOA ஸ்கூல், SBOAவா அந்த ஸ்கூல் ஒன்று இருக்கு பக்கத்துலயே. இதெல்லாம் என் வீட்டுல இருந்து சுத்தி பார்த்தாலே மாடியில இருந்தே தெரியும். அந்த மாதிரி பக்கத்துலயே இருக்கு. அண்ட் இது வந்து டெவலப்பிங் ஏரியா, நிறைய கிரீனரியா தான் தெரியும். நம்ம டெரஸ்ல இருந்து காமிக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரியா தான் இருக்கும், ஃபுல்லா அபார்ட்மெண்டா இருக்காது. அண்ணா நகர்ல அடியார்ல எல்லாம் போய் நின்று பாத்தீங்கன்னா வெறும் பில்டிங்கா தான் இருக்கும். அங்க நான் பெரிய இடம் வாங்கணும்னா இன்னைக்கு சத்தியமா பல கோடி போகும். என்னால அவ்வளவு கொடுத்து வாங்க முடியாது. நாங்க வாங்கியிருக்க நிலத்துடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 10,000 ஸ்கொயர் ஃபீட். 4 கிரவுண்டுக்கு கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு வந்து வாங்கியிருக்கோம் நம்ம. அந்த அளவுக்கு இடமே முதல்ல சென்னை சிட்டிக்குள்ள, அண்ணா நகர் மெயின் ஏரியால அம்பத்தூர்ல எல்லாம் பெருசு கிடையாது. அப்படி இருந்தாலும் பல கோடி, அவ்வளவுதான் நம்மகிட்ட காசு சத்தியமா கிடையாது. ஸோ டெவலப்டு ஏரியால போனீங்கன்னா அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு எங்க கேட்டா அவ்வளவு பணம் இல்லாதனால டெவலப்பிங் ஏரியால தான் வாங்க முடியும். இங்க சுத்தமா டெவலப் ஆகாத ஏரியா இல்ல. ஆல்ரெடி இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சுத்தி இருக்குது.
அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஜி மெட்ரோ ட்ரெயின் ஆச்சு மெட்ரோ ட்ரெயின். அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் அந்த வண்டலூரே போயிட்டுனா வண்டலூர் இருந்து பக்கத்துல தானே அந்த பஸ் ஸ்டாண்ட் மெயின் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப கிட்டக்க எங்களுக்கு ரொம்ப கிட்டக்க தான் ஜிஎஸ்டி புடிச்சோம் நாங்க போயிடலாம். எங்களுக்கு சவுத் சைடு ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரோட் ரொம்ப கிட்டக்க ஈஸியா போயிடலாம். நாங்க ஈஸியார் வழியாவும் போயிடலாம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இங்க பக்கத்துலயே விஐடி காலேஜ் இருக்கு, யுனிவர்சிட்டியே இருக்குடா, ஹிந்துஸ்தான் எல்லாமே இருக்கு, சத்யபாமா, சென்ட் ஜோசப்ஸ், அது இது எத்தனையோ பிரின்ஸ் காலேஜ் பின்னாடி தான் இருக்கு. சோ எல்லாமே இங்க பக்கத்துல இருக்குங்க. சோ இதெல்லாம் பார்த்துதான் நாங்க இந்த ஏரியால இங்க வாடகைக்கு வரும்போதே ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 4 years வரை வரும்போது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நைட் ராத்திரி வரும்போது அந்த காட்டு பகுதியில் உள்ள ஜாக்கிரதை திருட்டு எல்லாம் இருக்குன்னா நாங்களும் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு 10 years பேக் இருக்கலாம், இல்ல ஒரு 7 years பேக் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து நல்லா வெளிச்சமா இருக்கு, ஃபுல்லா ரோட்ஸ்ல எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, நல்லா லைட்ஸ் வந்துருச்சு. அன்னைக்கு நாங்க வாங்கும் போது ஒரு 3 years பேக் இங்க நிலம் வந்து நாங்க இருக்க அபார்ட்மெண்ட் SBI அபார்ட்மெண்ட் மாம்பாக்கம் மேடவாக்கம் மெயின் ரோட்ல ஆன் ரோட்ல இருக்கு. அந்த மாதிரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆன் ரோட்ல சொல்றேன் 2000 பார்த்தோம் ஜி நம்ம 3 years பிஃபோர். அது பில்டர்ஸ் போடுறது, அது பில்டர்ஸ் போடுறது. அதாவது இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டில போடுவாங்கல்ல, பெரிய பில்டர்ஸ் போடுவாங்க, காசா கிராண்ட் இது மாதிரி அவங்க SNP காசா கிராண்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டர்ஸ். நான் இவங்கன்னு நான் சொல்லல, இந்த மாதிரி உள்ள சில பேர் போட்டது ஆன் ரோட்ல. ஒரு கிரவுண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து 2999. இன்னைக்கு போனீங்கன்னா 4500, கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா 4000, அதுக்கு உள்ள போனீங்கன்னா 3500. அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லாவே உள்ள வேங்கடமங்கலம்ல வாங்கணும். அங்க இன்னமும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேங்கடமங்கலம் நிலத்துக்கு போகும்போதுதான் பக்கத்துல வந்து நான் பெருமாள் கோயிலுக்கு போனேன்னு வீடியோ போட்டேன். அதுலதான் பக்கத்துல விவசாயம் பண்ண அந்த புல்லு வளர்ந்துருந்த வீடியோ இதெல்லாம் காமிச்சிருந்தேன். சோ ஒரு பக்கம் விவசாயமும் அந்த பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு, இந்த பக்கம் பில்டிங்ஸும் இருக்கு, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் காலேஜஸும் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஏரியால தான் இடம் வாங்கியிருக்கோம், இந்த சுத்து வட்டாரத்துல தான் இடம் வாங்கியிருக்கோம். சோ சேஃப்டிக்கு பயம் இல்லை, ஆனா இது டெவலப்பிங் ஏரியா. இப்ப நான் 1000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினா அண்ணா நகர்ல 5 yearsல அது 2000 மாறுமான்னு எனக்கு தெரியாது. டெவலப் ஆகும், ஆனா டபுள் த மணி உடனே ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இங்க ஒரு 1000 ரூபாய்க்கு நான் இங்க வாங்கினேன்னா 5 வருஷத்துல டபுள் இல்லைங்க, அதை விட கூட தான் ஆகும். ஏன்னா இட் இஸ் டெவலப்பிங் ஏரியா, டெவலப் ஆகாத ஏரியா இல்ல, டெவலப் ஆகிட்டே இருக்கும் போதே வாங்குறோம். 3 years முன்னாடியே இவ்வளவு பணத்துக்கு நம்ம வாங்காம போயிட்டோமே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நாங்க பில்டர் கிட்ட போய் அதனாலதான் வாங்காம இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க வேண்டான்ட்டு தான் நாங்க மொத்தமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா செல்லர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நாங்க வாங்கினோம். ஏன்னா பில்டர்ஸ் வாங்கும்போது அவங்க மொத்தமா வாங்குவாங்க, அந்த லே அவுட்டை போடுவாங்க, அதை டெவலப் பண்ணி தான் அவங்க வந்து சேல் பண்றாங்க. நம்ம ஒரு அன்டெவலப்டு பிளாட்டா அப்படியே ஒரு வேலி இல்லாம ஒன்னும் இல்லாம அப்படியே செடியும் கொடியுமா அப்படியே தானே நம்ம வாங்குறோம். நம்ம தானே அதை வந்து நீட் பண்ணி லெவல் பண்ணி எல்லாமே பண்ணணும் இல்லையா? அப்ப அதுக்கு காசு கம்மியா கிடைக்கும் நமக்கு. அதனாலதான் நாங்க தேடி அலைஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பேப்பர்ஸ் ஜாக்கிரதையா வாங்கணும். அதனாலதான் நாங்க கம்மி பட்ஜெட்ல முடியுமே பல காசு, ரொம்ப ரொம்ப அதிகப்படியான காசு வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் நம்ம சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி தனியா வாங்கலாம் பெரிய இடம் வாங்கும்போது. அதனாலதான் நாங்க வந்து தனியா வாங்கலான்னு 4 வருஷம் தேடி பார்த்தோம். ஸோ சேஃப்டி இருக்கு. ஏரியா எக்ஸாக்டா என்னால இப்ப சொல்ல முடியாது, ஜி வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அம்பத்தூர்ல இருந்தது மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நான் ஸ்ட்ரீட்டு ரோடு எதுவுமே சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தனி அபார்ட்மெண்ட்ல இருந்தோம், அது எங்களோட ஃபேமிலி இருக்கிற அபார்ட்மெண்ட். அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு சோசியல் மீடியால இருந்தாங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நிறைய நல்ல கண்கள் பாக்குறாங்க, 1-2 கெட்ட கண்களும் பாக்குது. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நாங்க அதை சொல்லல. இந்த அபார்ட்மெண்ட் ஏன் சொல்றோம்னா இந்த கேட்டை தாண்டி யாரும் வர முடியாது. அப்படி வந்துட்டா நம்ம வந்து கீழே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்குன்னே ஹெல்ப் லைன்ஸ் வச்சிருக்காங்க. தேவையில்லாத அன்னெசரியா வந்தா கதவை கூட திறக்காதீங்க, மீறி வந்துட்டாங்கன்னா கூட எங்களுக்கு உடனே போன் அடிங்க, செக்யூரிட்டிஸ் 10 பேர் வந்து நிற்பாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். இவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டில இருக்கனால சேஃப்டி அப்படின்றதுனால நான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் நிறைய ரெண்டட்லாம் இருக்கனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லியிருக்கேன். பட் நம்ம தனியா ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு போறோம் அப்படின்னும் பொழுது ஒரு குட்டி ஃபேமிலி நாங்க அங்க இருக்க போறோம் அப்படின்னும் போது சேஃப்டி பர்பஸ்க்காக நான் சொல்லல. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ மாம்பாக்கம்ல இந்த சரௌண்டிங்ல தான் நான் வாங்கியிருக்கேன். இங்க இருந்து ஒரு 10 minutes டிரைவ் பிள்ளைங்க பக்கத்துலயே ஸ்கூல் 10 minutes டிரைவ் தான். இங்க பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இடத்துல தான் நாங்க வாங்கியிருக்கிறோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எவ்வளவு கிரவுண்ட்ஸ்னு கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிட்டேன் 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேங்கடமங்கலம் நான் சொன்ன மாதிரி நிறைய இப்ப தனித்தனி வீடுங்க வர ஆரம்பிச்சிருக்கு. சில இடத்துல விவசாயம் பண்றாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா ஒரு சைடு உள்ள போகும்பொழுது அங்க கொஞ்சம் நிறைய விவசாயம் நடக்குது. பிளாட்ஸ் மட்டுமே வித்துக்கிட்டு இருக்காங்க. வீடுகள் வந்து இப்பதான் வர ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 5 yearsல பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடு வந்துருச்சு, எங்க போய் வாங்கலாமா, இடம் இருக்காது முதல்ல. அதுக்குள்ள மொத்தமா வாங்கி பிளாட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, பெருசா இடம் கிடைக்காது. அப்ப பட்ஜெட்டும் நமக்கு இடிக்கும். அதனால நாங்க இப்பவே இந்த நேரத்துல வாங்கலாம் தான் வாங்கியிருக்கோம். நம்ம கட்டி ஒன்னா போறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடாதுங்களா, கிராம பிரவேசம் பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் வாங்கியிருக்கோம். அதுக்குள்ள அது டெவலப் ஆயிடும். உங்க எல்லாருடைய கேள்விகளுக்கு இது ஒரு பதிலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து இந்த பிளாட் ரேட் எல்லாம் சொன்னதை வச்சு
நம்ம தெளிவா சொல்லியிருந்தாலும் இந்த 1-2 ஹேட்டர்ஸ் வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவா, அப்ப இவங்க இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவா, சத்தியமா கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். காசா கிராண்ட்ல போய் 1 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுன்னு கேளுங்க. ஒரு செல்லர் இருக்காங்க. நான் என் இடத்த நான் வேங்கனமங்கலம் இடம் வாங்கியிருக்கேன். இப்ப என் இடத்த நான் விற்கிறேன்னா மெயின் ரோட்ல ஆன் ரோட்ல 4500 விற்கிறாங்கன்னா நான் 4500 விற்கிறேன்னா யாருமா வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் நல்லா வாங்க போறது அந்த அந்த ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அது வேற காசு. நம்ம தனியா விற்கும் போது டோட்டலி வேற காசு. இப்ப நான் என் நிலத்தை விற்க போனோம் அதுல ரொம்ப கம்மியா தான் போகும் பாத்தீங்கன்னா. சோ அந்த மாதிரிதான் இங்க பிரைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க வாங்கும்போது மொத்தமா இன்னும் கொஞ்சம் டெவலப்பிங் ஏரியால தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியா தான் நாங்க வாங்கணும். ஸோ நாங்க தான் அதை டெவலப் பண்ணணும். ரொம்ப கம்மி காசுல எங்களுக்கு நல்லபடியா எங்க பட்ஜெட்ல கிடைச்சிச்சு. அதனாலதான் ஸோ தெளிவா நான் சொல்லியிருக்கேன். அப்படி மத்தவங்க புரியாத மாதிரி கிளப்பி விடுறாங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் ஐம் வெரி லவுட் அண்ட் கிளியர் ஹியர். ஸோ அந்த 2 பேரை பத்தி கவலைப்பட வேணாம். லேண்ட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அப்புறம் அக்கா சேஃப்டி அக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது வீடியோ இந்த நான் பேசினது அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், இல்ல ஒரு பதிலா இருந்திருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் இந்த விஷயம்லாம் சொல்லி இருந்திருக்கேன். இந்த சேஃபான இடத்துல வாங்கினீங்களாக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னா என் மேல எவ்வளவு லவ் அண்ட் கேர் வச்சிருக்கீங்க, குழந்தைலாம் இருக்கானே நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நான் இந்த பதில் எல்லாம் சொல்லி இருந்திருக்கேன். உங்களுடைய கனவு இல்லம் போகும்பொழுது நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சா கூட ரொம்ப நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதே குர்த்தா கேரமல் கிட்ட கண்டிப்பா கிடைக்காது. வேற குர்த்தாஸ் வேணா கிடைக்கலாம். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற உங்களோட வீடியோஸ்ல சேனல்ல லைவ்ல வருவாங்க, இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வருவாங்க. நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ரிவ்யூ பண்ணி இந்த ப்ராடக்டோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. என்னுடைய அமேசான் பேஜ்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு, செக் பண்ணுங்க. ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த குட்டி சர்ப்ரைஸ் நிறைய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் தான். அந்த அடுத்த வீடியோல என்னன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching. Take care. Tata. Bye.